राम वीडियो 2 अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लंका भयंकरम. ஸோ இப்போ ஹனுமானானவர் இலங்கைக்குள்ளே பிரவேசம் பண்ணிட்டார். அவருக்கு தான் அஷ்டமா சித்திகள் இருக்கே. ஸோ அதனால் அவரை எவ்வளோ சின்னது படுத்திக்க முடியுமோ அவ்வளோ அவரை சின்னது படுத்திக்கிறார். வால்மீகி பகவான் சொல்கிறார், அவர் எவ்வளோ சின்னது படுத்திக்கிறார் அப்படின்னா ஒரு பூனை சைஸுக்கு அவரை சின்னதாக ஆக்கிக்கிறாராம். அப்படி பூனை மாதிரி எல்லா இடத்துக்குள்ளேயுமே புகுந்து 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 சீதாதேவிக்கு அவர் தேடுறார். வெவ்வேறு மனிதர்களை பார்க்குறார். அந்த வெவ்வேறு மனிதர்களில் அவர் சீதாதேவி சீதாதேவி சீதாதேவியா அப்படின்ட்டு தேடிண்டே வர்றார். அப்படி அவர் சீதாதேவியை தேடுற இடத்துலலாம் அவள் கிடைக்கல அப்படின்ட்டு எல்லா இடத்துக்குமே ஒரு வீடுலேயுமே எட்டி பார்த்து தேடுறார். இப்போது நம்மலாம் ஒரு வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீட்டுது ஹிஸ்ட்ரியே நம்ம எடுப்போம். சரித்திரம், அவா தாத்தா, அவா பாட்டி, அவா கொள்ளு தாத்தா, அவா கொள்ளு பாட்டி என்ன பண்ணா அப்படிங்கிற சரித்திரத்தையே நம்ம எடுப்போம். ஆனால் ஹனுமான் அவரோட கோலில் இருந்த அவர் பாஸ்டையும் பார்க்கல ஃப்யூச்சரையும் பார்க்கல. அவர் அந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் சீதாதேவி அவாத்தில் இருக்காளா அப்படின்ட்டு பார்த்தார். எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் வால்மீகி பகவான் கொடுப்பார்னா ஒரு வீட்லேயும் வெவ்வேறு ஸ்வரூபமாக இருக்கும். ஒருத்தர் டின்னர் சாப்பிட்டுருப்பா, ஒருத்தர் தூங்கின்றிருப்பா, ஒருத்தர் சண்டை போட்டுருப்பா. இது அத்தனையிலையுமே ஒரு நிமிஷம் கூட ஹனுமான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, என்ன பாலிட்டிக்ஸ் நடக்கிறது அப்படின்ட்டு அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, இந்த வீட்டில் என்ன நடக்கிறது, அவ என்ன பண்ணினா இவ என்ன பண்ணினா, அவ பண்ணினதையும் சொல்லுவோம், அவ என்ன பண்ண போறா அப்படிங்கிறதையும் பேசுவோம், அவ இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறதும் யோசிச்சு அனலைஸ் பண்ணி காசிப் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஆனால் ஹனுமான் அதுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. அப்போனா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் மனநிலை எவ்வளோ ஒருநிலைப்பட்ட மனநிலை. அவரோட கோல் உறுதியாக சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கிறது மட்டுமே தான் இருந்ததே தவிர அவர் எந்த விதமான காசிப்புக்கோ, அவள் வீட்டில் என்ன நடந்தது, அவள் என்ன தலிகை பண்ணா, அவர் இத்தனைக்கும் பூனை உருவம் தரிச்சுட்டு இருந்தார். எவ்வளோ நேரம் போகிறது, பாலை உருட்டி சாப்பிட்றதுக்கோ, இல்லை வெண்ணெய் திருடி சாப்பிட்றதுக்கோ, இல்லை தயிர் சாப்பிட்றதுக்கோ, இல்லை அங்கே ஆகாரம் பண்ணி வச்சிருந்து ஆகாரம் சாப்பிட்றதுக்கோ எவ்வளோ நேரம் ஆக போகிறது. ஆனால் எதுவுமே அவர் பண்ணலை. ஒரு வீட்டிலேருந்து ஒரு சாமான் கூட அவர் எடுக்கலை. இத்தனைக்கும் அவர் ஒரு வானரம் தானே. இந்த காலத்தில் குரங்குகளே எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது. மாணவனானவனே குரங்குலேருந்து தானே வந்தான், அவனே எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான். அவர் ஒரு நிமிஷம் கூட நிற்கலை. அவர் சீதா பிராட்டி மட்டும்தான் தேடினார். யார் வீட்டில் என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் உண்டு என் வேலை உண்டு. இதுதான் அடுத்த பாடம் நம்மளுக்கு சுந்தர காண்டத்திலேருந்து கிடைக்கிறது. நான் உண்டு என் வேலை உண்டு, அவ்வளோதான். உனக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்கானோ பகவான், அதுவே ஜாஸ்தி. அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு அவனோட நாமாவை ஸ்மரிச்சுண்டே அந்த வேலையை பண்ணிட்டு நீ அவனை அடையறதுக்கு தான் வழி பார்க்கணுமே தவிர பிரத்தியார் வீட்டில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கான அவசியம் நம்மளுக்கு இல்லை. அதுதான் அடுத்த பாடம். தேங்க்யூ. ராம் ராம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷகாந்தகம் कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलं. थैंक यू. राम राम. कमेंट प्लीज़.